என்ன நண்பா, சௌக்கியமா? சௌக்கியம்தான். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? 10th NCERT புக் எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல, அதில் குளோபலைசேஷன் ஆஃப் இந்தியன் எக்கானமி அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? குளோபலைசேஷன் அப்படின்னா என்னங்க பார்ப்போமா? குளோபலைசேஷன் இன்டர் கனெக்டட்னஸ் அக்ராஸ் கண்ட்ரிஸ். என்னென்னா, இப்போது நம்ம இந்தியா இருக்கா, இந்தியா பக்கத்தில் நிறையா கண்ட்ரி இருக்குல்ல, அது வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். இப்போது குளோப் அப்படின்னு இருக்குல்ல, பேர்லேயே இருக்குது. குளோப்னா என்ன? ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஃபுல்லாக உலக அளவில். சரிங்களா? குளோபலைசேஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ கண்ட்ரிஸ் இருக்குன்னா, அந்த கண்ட்ரீஸ்க்கு இடையில் என்ன கனெக்ஷன், என்ன இன்டர் கனெக்டட்னஸ், என்ன ரிலேஷன்ஷிப்பாக தான் குளோபலைசேஷன். சரிங்களா? இந்த குளோபலைசேஷன்னா ஒன்றுமே இல்லை, ட்ரேடிங். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரேடிங். பார்ப்போம், நிறையா பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதை ஷார்ட்டாக வந்து எம்என்சின்னு சொல்லுவாங்க, எம்என்சி. சரிங்களா? என்னென்னா டெஃபினேஷன் பாருங்கள். கம்பெனி தட் ஓன்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் ப்ரொடக்ஷன் இன் மோர் தென் ஒன் நேஷன். கம்பெனி தட் ஓன்ஸ் or controls production in more than one nation. என்னன்னா எம்என்சி கம்பெனினா இந்த ப்ரைவேட், இந்த கார்பரேட் கம்பெனிஸ்காரங்க தான் எம்என்சி அப்படின்னு மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது நான் சொல்கிறேன். அவங்க அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு என்னென்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து லோவாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து ஹையாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போது நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு வரீங்க. அமெரிக்கா கம்பெனி நடத்திட்டு வரீங்களா, அங்கே ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க. ஃபேக்ட்ரிக்கு வந்து லேபருக்கு நீங்கள் காசு தரணும் இல்லையா? அந்த லேபருக்கு அங்கே இருக்கிற அமௌண்ட்டில் தான் நீங்கள் காசு தரணும். சரிங்களா? இப்போ அதே ஃபேக்ட்ரியை இந்தியாவுக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்க, அதே ப்ரொடக்ஷன் வந்து நடத்துகிறீங்க. இப்போது இங்கே இருக்கிற லேபருக்கு காசு அதிகமாக, அங்கே இருக்கிற லேபருக்கு காசு அதிகமாக? அங்கே இருக்கிற அமெரிக்காவுக்கு தான் காசு அதிகம். அதனால தான் மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காரெலாம் என்ன பண்ணுவான், தன் நாட்டில் மட்டும் கம்பெனி வச்சுருக்காம வெளிநாட்டில் கம்பெனி வச்சுக்கிறான். அப்போனா என்ன பண்ணும், ப்ரொடக்ஷன் காஸ்ட், அந்த ப்ராடக்டை மேக் பண்ணுற காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அது கம்மியாக இருந்தால் ப்ராஃபிட் எவ்வளோ ஹையாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு புரிஞ்சுக்கணும்ல. எம்என்சின்னு ஒரு ஐடியா வந்துருச்சுல்ல. இப்போ எல்லாத்துக்கும் இது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தால் போதும். அடுத்தது நம்ம ப்ரீஃபாக அப்புறம் நிறையா பாட்டில் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஐடியா தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து, பிஃபோர் 20th century த ப்ரொடக்ஷன் அண்ட் த ட்ரேட் வாஸ் வித்தின் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா 20th centuryக்கு முன்னாடிலாம் ப்ரொடக்ஷன்னா என்னன்னு தெரியும்ல, மேக் பண்ணுறாங்க, நிறையா ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறாங்க. அப்போல்லாம் ட்ரேடிங், வணிகம் வந்து இப்போ இந்தியாவில் இது பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் என்ன சொல்கிறது, இந்தியாவில் இப்போ ஜீரகம் செம ஃபேமஸாக இருக்குது. ஜீரகம். இப்போ ஜீரகம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலலாம் கிடைக்குமான்னு தெரியல, கிடைக்கும் தான் நினைக்கிறேன். இப்போது ஒரு இந்தியாவில் இப்போ 29 ஸ்டேட்டில் 29 ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் அந்த ஜீரகத்தை பகிர்ந்துக்குவாங்க. அந்த இந்தியாவை விட்டு வேறு கண்ட்ரிக்கு போகாது. ஒரு ப்ரொடக்ஷனாக அவங்கவுங்க கண்ட்ரிக்குள்ளே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பட் நவ் ஆல் ஓவர் த கண்ட்ரி பிகாஸ் ஆஃப் எம்என்சி. இப்போ வந்து எல்லா கண்ட்ரிலையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதனால்? எம்என்சினால். இப்போ எம்என்சிக்காரன் தானே மற்ற நாட்டுக்கு போய் கம்பெனி வைக்கிறான், அவன் பண்ணுறான், அவன் நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறான், இறக்குமதி பண்ணுறான், அப்புறம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது இல்லை. அப்புறம் அதுவும் இல்லாமல் அவனுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். லோவாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் வந்து ஹையாக இருக்குது. சரிங்களா? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ் குளோபலி. சொன்னதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த பாயிண்டில். கூட்ஸும் சர்வீஸும் உலக அளவில் நமக்கு கிடைக்கிது அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆப்பிள் ஃபோன் வாஸ் டிசைன்ட் இன் யூஎஸ். கரெக்டாக? ஆப்பிள் ஃபோன் வந்து அந்த டிசைன் வந்து யூஎஸில் பண்ணுறாங்க. அண்டு மேனுஃபேக்சர் இன் சைனா. எங்கே செய்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்கன்னா சைனாவில். பட் ஆப்பிள் ஃபோன் வாஸ் அவைலபிள் ஆல் ஓவர் த குளோபல். இப்போ யூஎஸ்லேயும் சைனாவில் மட்டும்தான் இந்த ஆப்பிள் ஃபோனோட வேலை நடக்குது. இப்போ அந்த 2 நாட்டுக்கு மட்டும்தான் கிடைக்குதா? எல்லா நாட்டுக்கும் கிடைக்குதுல்ல. அதான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அதான் கீழே ஒரு பாயிண்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் டிவைடட் இன்ட்டு ஸ்மால் பார்ட்ஸ். அது வந்து ஸ்மால் பார்ட்டாக வேலையை பிரித்து கொடுத்துருவாங்க. அண்டு ஸ்ப்ரெட் அவுட் அக்ராஸ் த குளோப். சாரிங்க, ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டேன், டைப்பில் மிஸ்டேக் போயிடுச்சு. ஓகேவா? இட் இஸ் டிவைடட் இன்ட்டு ஸ்மால் பார்ட்ஸ். சின்ன வேலையாக பிரித்து கொடுத்துருவாங்க. அண்டு ஸ்ப்ரெட், அது வந்து பரவுனா என்ன, எல்லா இடத்துக்கும் போகும். அவுட் அக்ராஸ் த குளோப்னா நான் உலக அளவில் போகுன்றாங்க. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தது, இன்டர்லிங்கிங் ப்ரொடக்ஷன் அக்ராஸ் கண்ட்ரிஸ். இன்டர்லிங்கிங்னா என்ன, இப்போ தான் உள்ளே போகிறோம். இன்டர்லிங்கிங்னா ஒன்றுமே இல்லை. இப்போ எம்என்சி கம்பெனி வைக்கிறான்னா, இப்போ ஏதோ ஃபேக்ட்ரி வைக்கிறான்னா அங்கே என்னென்ன ப்ரீ ரிக்வசிட் தேவை. ப்ரீ ரிக்வசிட்னா என்ன, ரூலு, அவங்களோட ரெகுலேஷன்ஸ், அதெல்லாம் என்ன தேவை. க்ளோஸ் டு மார்க்கெட். சரிங்களா?
இப்போது க்ளோஸ் டு மார்க்கெட்டாக இருந்தால் தான் ஃபேக்ட்ரிக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா ஈஸியாக ரா மெட்டீரியல்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம், ஈஸியாக இறக்குமதி ஏற்றுமதி பண்ணிக்கலாம். மார்க்கெட் பக்கத்துலேயே இருந்தால் இவங்களோட கம்பெனி இவங்களோட குட்ஸ் போய் அங்கே இருக்கலாம், அப்புறம் எல்லாம் ஈஸியாக வாங்குவாங்க. க்ளோஸ் டு மார்க்கெட்டாக இருக்கணும். ஸ்கில்டு லேபரர்ஸ் அட் லோ காஸ்ட். இதுதான் லேபர்ஸ் நமக்கு சிம்பிளாக லேபர்ஸ் நமக்கு கம்மியான காஸ்ட்டில் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கம்மி சேலரி, அதுவும் ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாம் நல்ல வேலை தெரிஞ்சவங்கலாம் நமக்கு கம்மி சேலரியில் கிடச்சிட்டாங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளவோ ஹையாக போகும். அப்படி தான் எம்என்சிக்காரங்களாம் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது. அதுதான் எது இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்கில்டு லேபர்ஸ் அட் லோ காஸ்ட். அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் எஃப்ஓபி. எஃப்ஓபின்னா என்ன? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரிங்களா? அப்படின்னா லேண்ட், லேபர், மணி. லேண்ட் இருக்கணும், நல்ல லேண்ட் இருக்கணும் ஃபேக்ட்ரி கட்ட, லேபர்ஸ் நிறையா பேர் இருக்கணும், மணி இருக்கணும், இன்வெஸ்ட் பண்ண காசு வாங்க, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆர் ஃபேவரபிள். கவர்மெண்ட் அந்த பாலிசி ஏதோ ரூல் கொண்டு வந்தாங்கன்னா அது அந்த ஃபேக்ட்ரிக்காரங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ரீ ரெக்வசிட். இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் என்ன இப்போ ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னா என்ன பண்ணணும், எம்என்சி ஒன்று என்ன பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ பார்ட் 1 இது போதும். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல, குளோபலைசேஷன்னா என்ன, எம்என்சினா என்ன, அப்புறம் என்ன எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, இப்போது உலகளவில் ட்ரேட்லாம் போதில்லை, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம பார்ட் 2 பார்ப்போம். சரிங்களா? பார்ட் 1 ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி தான். சரிங்களா? அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இத்தனை நாளாக வீடியோ போடலை, சாரிங்க, நிறையா ஒர்க் இருந்துச்சு. இனிமேல் நான் வீடியோ கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். பாய்.